ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது ஜெயா, ஏன் ஒரு நாள் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. வீடியோ போட ரீசன் வந்து உடம்பு முடியாமல் தான் நான் வீடியோ போடாமல் இருந்தேன். அப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, உனக்கு நான் குழந்தை பிறந்துச்சோன்னு நினச்சிக்கிட்டேன், அதான் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. குழந்த டேட் கொடுத்துட்டாங்க. அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. நான் சொல்கிற டைமில் நான் சொல்லிடுறேன். இந்த மாதத்துக்குள்ளே தான் சொல்ல முடியாது. டேட் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, அம்மா வீட்டுக்கு வரலையா டெலிவரிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இல்லை, டெலிவரி இங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அம்மா வீட்டில் இல்லை இப்போது. அம்மா வந்து பொங்கலுக்கு தான் வருவாங்க. கேரளாவில் தானே அம்மா இருக்கிறாங்க. வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அப்பாவும் இல்லை, அம்மா மட்டும்தான் எல்லாத்தையுமே இப்போ மேனேஜ் பண்ணணும், சமாளிக்கணும், எங்களையும் பார்த்துக்கணும், அப்புறம் அக்கா அவங்க எல்லாருமே பார்த்துக்கணும். என்னோடய அக்காவுக்கு வர குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அவளையும் பார்த்துக்கணும். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது, நிறையவே வீட்டில் கஷ்டம்தான். இவங்களுக்கு நிறைய பேருக்குமே தெரியும். பசங்க இருந்தால் பையன் இருந்தால் வீட்லேயுமே கஷ்டம் இருக்குமே. ஆனால் எங்கள் வீட்டில் 4மே பொண்ணு. எல்லார் வீட்லேயும் கஷ்டம் இருக்குன்னு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எங்கள் வீட்டில் 4மே பொண்ணு. அம்மா தான் எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி, அப்பா இருந்தப்போ கூட கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்துச்சு அம்மாவுக்கு. அப்பா என்னதான் குடித்தாலுமே அவரால் முடிஞ்சது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார், கொஞ்சம் காசு கொடுத்து இது பண்ணுவார். இப்போ அப்பாவும் இல்லையா, அம்மா மட்டும் தனியாக கஷ்டப்பட ரொம்ப இதாகிடுச்சு. அங்கே போய்ட்டு அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சிட்டு, நான் அம்மா கூட இங்கே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவனும் அவங்கள வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். எதுக்கு இங்கே வந்து தேவையில்லாமல் இங்கேருந்து வந்து அப்படின்ட்டு இங்கேருந்து போகிறது ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. அவங்க வேலையை பார்க்கதும் நம்ம இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அம்மா பொங்கலுக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. வந்து கொஞ்ச நாள், ஏன்னா பொங்கலுக்கு அப்பா கொஞ்சம் படைக்கணும்ல, கருநாள் சொல்லுவாங்கள்ல, அப்போ படைக்கணும். அப்பா கொஞ்சம் நான்வெஜ்லாம் எடுத்து வச்சு, ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சு, அதனால் அம்மா வந்து அதுக்கு வருவாங்க. படைச்சிட்டு திரும்பி ஒரு 2 வாரம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் போயிடுவாங்க அம்மா. ஏன்னா நம்ம ஊரில் அம்மா வந்து என்ன வேலை பார்ப்பாங்கன்னா, எல்லா வேலைக்கும் போவாங்க. வீடு கட்டுற கொத்தனார் வேலைக்கு, அதுக்கப்புறம் வயல் வேலைக்கு, காட்டு வேலைக்கு, எல்லா வேலைக்குமே அம்மா போவாங்க. ஆனால் அங்கே இருந்தாலும் அந்த அளவுக்கு வருமானம் கம்மி தான். இப்படி 300 400 தருவாங்க. அதை வச்சு அம்மாவால் மேனேஜ் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே கேரளாவுக்கு போனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு எப்படியும் 700 800 அம்மா செய்கிற வேலைக்கு கொஞ்சம் கிடைக்கும். அதை வச்சு அம்மா கொஞ்சம் மேனேஜ் பண்ணும், வீட்டுக்கும் இது பண்ணும், எங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கும். நாங்கள் தான் அம்மாவை இப்போ பார்த்துக்கணும், ஆனால் அம்மா இன்னுமே எங்களை பார்த்துட்டு இருக்கு. அந்த கடவுளுக்கு தான் நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கோம். என் கஷ்டம் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிட்டு, எங்கள் அம்மாவுக்கு எதனாலும் என்னால் முடிஞ்சது நான் பண்ணணும். இதுக்கப்புறம் எங்கள் அம்மா கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு எங்கள் அம்மா. 2 பேருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. எங்கள் அம்மாவும் கஷ்டப்பட்டுருக்காங்க, எங்கள் அப்பாவும் கஷ்டப்பட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படக்கூடாது சொல்லி அந்த கடவுளுக்கு நான் வேண்டிகிட்டு இருக்கேன். இந்த கடவுள் எப்போ தான் எங்களுக்கு ஒரு நல்ல இதை திறப்பாருன்னே தெரில, பார்க்கலாம். எல்லாமே டெலிவரி இங்கே தான் பார்த்துப்போம். வளகாப்பு வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ தான் ஊர்லேருந்து என்னோடய கொழுந்தனார்லாம் வந்திருக்காங்க. அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, எப்போ வளகாப்பு வைப்பாங்கன்னு தெரில. வச்சு அவங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம ஊரில் கிராண்டாக பண்ணுற மாதிரிலாம் இங்கே பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணுவாங்க. நான் வளகாப்பு வச்சு அவங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் போடுறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, சும்மா ஒரு பருப்பு குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறோம். சரி வாங்க, அதை எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். கோஸை நான் வந்து கிளாஸில் தான் குத்தினேன். ஏன்னா கிளாஸில் குத்தினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி இப்படி நம்ம வச்சு குத்தினா ஈஸியாகவே சின்ன சின்னதாகவே இதாகிடும். நம்ம கட் பண்ணுறத விட இப்படி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குமே. அதனால் எல்லா கோஸுமே நான் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா குத்தி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு இப்போ தான் நான் சாப்பாடு இன்னும் வேகலை, வெந்துக்கிட்டு இருக்குது. சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் தான் குழம்பு பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி அது எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். கோஸை கழுவி நான் வடை சட்டியில் வச்சுட்டேன். அது கூடவே பருப்பு இருக்குல்ல, பருப்பு வந்து நான் கழுவுறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். பூண்டுமே நான் உரிச்சிட்டேன். தக்காளி ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அதனால் ஒரு தக்காளி போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக்காளி தான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் வெங்காயமும் கட் பண்ணி அதுக்குள்ளே இது பண்ணி போட்டுடலாம். நான் வந்து மிளகாத்தூள்லாம் சேர்க்கவே இல்லை, மசாலாவும் சேர்க்கலை. பச்சை மிளகாவே காரம் அதிகமாக இருக்கும், பூண்டு போட்டுருக்குல, அவ்வளோதான். கூட்டு மாதிரி தானே வைக்க போகிறோம், அதனால் மசாலாலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் இது பண்ண போகிறோம். சரி, நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பருப்பு, கோஸ் எல்லாமே நான் சேர்த்துட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். உப்பு இதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். மூடி வச்சிடலாம். சாப்பாடு வெந்துருச்சு. சாப்பாடு வடிச்சிட்டு நம்ம இதை தூக்கி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு சாப்பாடு வடிச்சிடலாம். இது கூட இன்னுமே தேங்காய்லாம் அரைச்சி சேர்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே தேங்காய் தான் இல்லை. நான் வந்து
நினைப்போம் ஒரு டைமாவது நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று சிக்கனில் தேங்காய் போட்டு செய்கிறதாக்கும், அதுக்கப்புறம் மீன் குழம்புல தேங்காய்லாம் போட்டு வந்து செய்வாங்கள்ல. நான் வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன்ல, கேரளாவில் ஒரு வீட்டில் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து மீன் குழம்புல கூட தேங்காய்லாம் போட்டு செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமே. அந்த டேஸ்ட்டில் ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் ரொம்ப ஆசை. அங்கே அம்மா வீட்டில் இருந்தப்போ ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து நான் ஒன் டைம் கூட பார்த்ததில்ல. ரொம்ப நாள் ஆசை ஒன் டைம் பண்ணணும். ஆனால் இங்கே எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஊரில் இருக்க மாதிரி மிளகாய் தூள் தான் இருக்க மாட்டுது. அந்த மிளகாய் தூள் தான் எனக்கு பெரும் பிரச்சனையே. புளிக்கூடும் கிடச்சிரும். மிளகாய் தூள் கிடைக்கிறது தான் பெரும் பிரச்சனை இங்கே. ஒன் டைம் இங்கே இல்லைனாலும் அம்மா வீட்டுக்கு அது போயிட்டாவது திரும்பி அந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டு பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. சரி மூடி வச்சிடலாம் இப்போது. ஒரு வழியாக சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பாடு வடித்து வச்சுட்டேன் பாருங்கள். வீட்டுக்குள்ளே தான் சாப்பாடு வடித்தேன். வெளியே ஃபுல்லாக கொஞ்சம் கருப்பாகிடுச்சு. இருட்டலாக ஆகிடுச்சு. ரொம்ப குளிர ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பருப்பு உலையுமே வச்சுட்டேன். வீட்டுக்குள்ளே தான் சமைக்கிறேன். ஏன்னா வெளியே வந்து சமைச்சா ரொம்ப குளிர் அடிக்குது. அதுக்கப்புறம் வெளியே உட்காந்து வெளில ஒரு அடுப்பு இருக்குல்ல, எங்கள் மாமனார் வந்து குளிர் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம உள்ளே சமைச்சிக்கலாம், இதுக்கு வெளில வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது பண்ணிட்டுருக்கோம். வாங்க பருப்பு வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லாமே போட்டு அப்படியே இது பண்ணி வச்சுக்கலாம் கடைஞ்சிட்டு. அப்புறம் தனியாக இதுக்கு மசாலா வதக்கிட்டு நைட் டைமில் மசாலா சாப்பிட்டா எனக்குமே கொஞ்சம் ஒத்துக்காது, வாமிட் வரும், அப்புறம் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காண்டி நைட் டைமில் அவ்வளோ மசாலாலாம் சேர்க்குறதில்ல நான். இப்போ நல்லாவே ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து தான் வைக்கணும். இது கூட எனக்கு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி சமைச்சா ரொம்ப பிடிக்கும். நான் கேரளாவில் ஒரு வீட்டில் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அப்போ வந்து அங்கே வந்து மீன் குழம்புலாம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டேஸ்ட்டில் எப்படியாவது ஒன் டைம் செஞ்சு சாப்பிடணும் இல்லை ஆசைப்படுறேன். ஆனால் முடிய மாட்டேது. எப்போ தான் செஞ்சு சாப்பிடுவோன்னு தெரியல. அதுக்கப்புறம் இது வெந்துருச்சு. நல்லாவே தனியாக ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுட்டு அது கூடவே நான் மஞ்சள் தூளுமே நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்தில் வந்து என் ஹஸ்பண்டு கொஞ்சம் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அதனால தான் வீடியோ எடுக்க முடியல, பேச முடியாமல் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். அவர் கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். இந்த மாதிரி குழம்பு பண்ண நல்லா இருக்குமா, நான் சாப்பிடவே மாட்டேன், எல்லாத்தையும் நீ தான் சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். மாமனாருமே கொஞ்சம் கூப்பிட்டு இருந்தார். அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டாயிருச்சு. அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் தான் வடை சட்டிலாம் வச்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். அவர் அப்போ தான் அந்த டைமில் தான் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் வடை சட்டி நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றி கடுகு ஊற்றி அவர் தான் வெங்காயத்தெலாம் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். நான் தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா உள்ளே வந்து நம்ம வீடு கூரை வீடு தான். ஆனால் பல்பு போட்டிருக்கோம். அந்த பல்பு பேர் தெரியல, ஒயிட் கலரில் இருக்குல்ல, அந்த பல்பு தான் போட்டிருக்கோம். ஆனால் இருந்தாலுமே அது கொஞ்சம் வீடியோ எடுக்கக்குள்ள நைட்டில் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கிளியராக தெரிய மாட்டுது. அதுக்காண்டி நான் சாரி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவீங்க உங்கள் வீட்டு கிளியராகவே தெரிய மாட்டுது, கொஞ்சம் இதாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரீசன்காண்டி தான் இது பண்ண முடியல. அதுக்காண்டி நான் சாரி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் குக் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரை வச்சு வதக்கிட்டு இருந்தார். குளிருது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். நான் சொன்னோம், நான் பண்ணால் சாப்பாடு நல்லா இருக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறேன், நீங்களே குழம்பு பண்ணுங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்காண்டி தான் அவர் சிரித்தார். இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் தாளித்து ஊற்றி கொஞ்சம் நான் சொன்ன ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி சேர்த்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னா. அதனால் வச்சு அவர் இது பண்ணிக்கிட்டே இருந்தார். அவரும் அப்பவுமே எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு கொஞ்சம் டைம் இது பண்ணிக்கிட்டே இருந்தேன் பாருங்கள். அப்படி கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் மட்டும்தானே, அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் இது பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட தான் உட்காந்துட்டோம். மாமனார் மாமியார் தான் நான் சாப்பிட கூப்பிட்ருக்கேன், அவங்க இன்னும் வரல அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல்லாக நைட் ஆகிடுச்சு, தெரியவே மாட்டுது சுத்தம் ஆளுமே. அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் சொன்னால் பேக் கேமரா போட்டு சாப்பாடு மட்டும் காட்டு, மூஞ்சி தெரியல கருப்பாக இருக்கு, எல்லாம் பயந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன் மூஞ்சுமே கருப்பு, உன் மூஞ்சுமே கருப்பு, பார்த்து பயந்துட்டு போகிறாங்க விட்டுரு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டு இருக்கிறோம் நைட் சாப்பாடு. அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த பருப்பு குழம்பு எப்படி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஸ் கூட சேர்த்து கூட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அம்மா பண்ணுறது தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி பண்ணும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு சாப்பிட்றதுக்கு. ஆனால் இங்கே வந்து அந்த டேஸ்ட்டில் நமக்கு சாப்பிட கிடைக்க முடியாதுல்ல. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டேன். அப்புறம் வந்து நேற்று வந்து நான் சாப்பிடக்குள்ளது மட்டும் தான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பேசலாம்னு நினச்சேன். வீட்டுக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. என்னோடய சின்ன குழந்தைனார் வந்திருக்காரு, அப்பாவோட என்னோடய மாமனாரோட தம்பி பசங்க வந்திருக்காங்க. கொழுந்தனார் நாத்தனாரெலாம் 2 பேருமே வந்திருக்காங்க. வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க நைட்டு தான் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் பிளேட்லாம். அந்த டைமில் அவங்க கரெக்டாக வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ரொம்ப இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் குழம்புமே கொஞ்சமாக தான் பண்ணி தான் அப்புறம் பத்தவே இல்லை. அப்புறம் போய் கடையில் போய்ட்டு முட்டை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு முட்டை மாதிரி ஒரு கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு அவங்க படுத்துட்டாங்க. அதனால தான் நைட்டு கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. அவங்களுக்கு வந்து நான் அவங்களுக்கு நாளைக்கு இன்றைக்கி வீடியோ எடுத்து நாளைக்கு காட்டுறவங்கக்கிட்ட அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுமே சென்னையில் தான் வேலை பார்க்குறாங்க. சென்னையில் தாம்பரம்னு நினைக்கிறோம். தாம்பரத்தை ஏதோ கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு என்னோட குழந்தைனார். நல்லாவே தமிழ் பேசுவார். எனக்குமே என் வீடியோ வந்து எனக்கு குழந்தைனார் பார்ப்பாரு, சொல்லுவார், அண்ணி நான் உங்கள் வீடியோ பார்ப்பேன் அண்ணி அப்படின்னு சொல்லாருங்க. வந்தோடனே தமிழில் தான் நாங்கள் பேசிக்கிட்டோமே.
அவர் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காரு. இனிமேல் எந்திரிக்கிறல. அவர் எந்திரிச்சோன்னே அவங்கள்ட்ட வீடியோவில் காட்டுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.